நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன கற்றலை நோக்கங்கள் லைன் பை லைன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து எப்படி நடந்துச்சு, கல்வியின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு வந்து எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் அரசியலுக்கு நீதி கட்சியோட சவால்கள் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் போர்க்குணமிக்க வெகு மக்கள் இயக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடத்தில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். ஸோ அறிமுகம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்கள் முயற்சிகளை எதிர்த்தனர். 18ஆம் நூற்றாண்டில் பாளையக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டில் அவங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்திருக்காங்க. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட 1806 வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை நடத்த திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க. அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது. மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசியலமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. 2 ரீசன் தான். என்னது? மேற்கத்திய கல்வி வந்து இந்தியாவில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து படித்த நடுத்தர வர்க்கம் வந்து தோன்றியிருக்கு. இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை வந்து அரசியலமைப்பு பாதையில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்தது ஆகும். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தி இருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாகவும் அமைந்தது. ஸோ அது வந்து ஆங்கிலேயர்கிட்ட மட்டும் விடுதலை அப்படிங்கிறது இல்லை. ஸோ நமக்கு வந்து பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய சாதி முறை அப்படிங்கிறதுலேருந்தும் நமக்கு வந்து விடுதலை வேணும் அப்படிங்கிறதுல வந்து முதல்லேருந்தே இந்த தென்னிந்தியாவில் நடந்த போராட்டம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தியல்களை பின்பற்றி தேசியவாதிகள் வகித்த பாத்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஸோ தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பாடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசியவாத அதிர்வுகள். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் சென்னையில் உருவான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கல்வி கற்ற நபர்களது கொண்ட குழுக்கள் பொது விஷயங்கள் அக்கறை செலுத்த தொடங்கின. இந்தியாவின் ஏனைய பகுதிகள் நடந்ததைப் போலவே இவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம் என்னும் அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தினர். ஸோ வந்து 2 அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க, அரசியல் சார்ந்த அமைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா சென்னை வாசிகள் சங்கம், 2வது வந்து சென்னை மகாஜன சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன டேட் ஞாபகம் வரணும்னா February 26. சென்னை வாசிகள், சென்னையில் வந்து நம்ம எப்போ செட்டில் ஆகிறோம் அப்படின்னா February 26 செட்டில் ஆகிறோம். எந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1852 வருஷம். அடுத்தது சென்னை மகாஜன சங்கம், மகாஜனம்னாலே நமக்கு வந்து மே மாதம் தான் ஞாபகம் வரணும். மே மாதம் 16 1884. மகாஜனம் அப்படிங்கிறனால பெரிய வருஷமாக இருக்குது 1884. February 26 அப்படியே 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும், 52 வரும். ஸோ 1852 February 26 சென்னை வாசிகள் சங்கம். இது மே 16 1884 வந்து சென்னை மகாஜன சங்கம். ஸோ ஒன்று பற்றியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA அப்படின்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னா என்னதுன்னா தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களோட விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களோட தேவைகளை வந்து அனைவருக்கும் தெரிவிக்கிறத வந்து நோக்கமாக வச்சுருக்காங்க. இவ்வமைப்பை 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பில் வணிகர்களை அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கியிருந்தது. மேலும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் மற்றும் ஆகியவற்றின் மீது
அரசின் கவனத்தை திருப்பும் பணியினை இவ்வமைப்பு மேற்கொண்டது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு MNA நடத்திய போராட்டம் முக்கிய பங்களிப்பாகும். இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். MNAவோட பங்களிப்பால் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டார்ச்சர் கமிஷன், சித்திரவதை ஆணையம் கிடச்சிருக்கு. ஸோ அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையினை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இவ்வமைப்பு 1862க்கு பின்னர் செயலிலிருந்து இல்லாமல் போனது. ஸோ எப்போ தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டோம்னா February 26, 1852 வருஷம் தொடங்கியிருக்கு. எப்போ வரையும் இது செயல்படுச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு செயல்பட்டிருக்கு. 1862 வரையும் செயல்பட்டிருக்கு. அந்த 62ஓட அது அதோட பங்களிப்பை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கங்கள் மற்றும் தி இந்துஸ் தேசமுத்திரன் இதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 2வது இதில். ஃபஸ்ட்டு டி. முத்துசாமி அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். இது குறித்து இந்தியர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை அப்படின்னு உணரப்பட்டது. ஜி. சுப்பிரமணியம், M. வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர். மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசமுத்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. தி இந்து, சுதேசமுத்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இண்டியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம் போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. ஸோ தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் தேசமுத்திரன். ஃபஸ்ட்டு டி. முத்துசாமி அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்படுறாங்க. இதை எல்லா பத்திரிகைகளுமே எதிர்க்குது. ஏன் எதிர்க்காங்க அப்படின்னு பார்க்கமுச்சுல அந்த எல்லா பத்திரிகைகளையும் நடத்துறது யாருன்னா ஐரோப்பியர்கள். ஸோ நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பத்திரிகை தேவை அப்படிங்கிற அந்த தேவை உணரப்படுது. ஸோ ஜி. சுப்பிரமணியம், M. வீரராகவாச்சாரி அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எல்லாரும் இணைஞ்சு 1878 தி இந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகையை தொடங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியாக அதை மாறியிருக்கு. ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசமுத்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசிய பருவ இதழை தொடங்கியிருக்காரு. தமிழ் தேசிய பருவ இதழ் சுதேசமுத்திரன் எந்த வருஷம்னு கேட்டோன்னா 1891. அதுக்கப்புறம் 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. தி இந்து, சுதேசமுத்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. இந்தியாவோட பேட்ரியாட், சவுத் இண்டியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு இது ஊக்கமளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்படின்னு கேட்டோன்னா தொடக்க கால அமைப்பில் இம்பார்ட்டன்டானது என்னதுன்னா சென்னை மகாஜன சபை தான். முதலாவது இவ்வமைப்பு பயிற்சி களமானது. அதாவது தேசியவாதிகள் எல்லாத்துக்குமே இவ்வமைப்பு பயிற்சி களமாக இருந்திருக்கு. 1884 மே 16 M. வீரராகவாச்சாரி, P. அனந்தசார்லு, P. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக P. ரங்கையா பொறுப்பேற்றார். இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற P. அனந்தசார்லு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்களில் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். மாகாணத்தின் பல பகுதிகளில் வாழும் மக்களிடையே பல்வேறு பொது பிரச்சனைகள் குறித்த ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தியதே சென்னை மகாஜன சபையின் நோக்கமாக இருந்தது. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சில் மூடப்படணும். வரிகள்லாம் குறைக்கப்படணும். இந்திய இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகள் எல்லாமே குறைக்கப்படணும். இந்த அமைப்புகளோட கோரிக்கையாக இருந்திருக்கு. 1855 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாக இந்த கோரிக்கைகள் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டாங்க.